மந்த்லி வீட்ல செலவு அப்படின்னா 10 விதமா போகும். கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, வீட்டு வாடகை, காருக்கு பெட்ரோல் போடுறது, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, நம்மளுக்கு செலவு எக்ஸ்பென்சஸ், வீட்ல சாப்பாடுக்கு ஃபுட்டுக்கு வாங்குறது, காய்கறி செலவு, இந்த மாதிரி சண்டே ஆனா மட்டன் செலவு. அந்த செலவு மாதிரியே நம்மளோட வருமானத்தையும் 7 வகையா 8 வகையா இன்னும் டைப் ஆஃப் இன்கம்லாம் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 7 8 வகையா இன்கம் வந்தா எப்படி இருக்கும்? நான் சொல்ற இன்கம் வந்து நீங்க உடனே நான் காலையில ஒரு வேலைக்கு போவேன், சாயங்காலம் ஒரு வேலைக்கு போவேன், நைட்ல வாட்ச்மேன் வேலைக்கு போவேன், அது இல்ல. இன்னைக்கு உள்ள டாபிக் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிசினஸஸ் 7 வகையான ஒரு வேலை பாக்குறத தாண்டி இன்னும் ஒரு 7 வகையான வருமானம். சார் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மளுக்கு செலவு எத்தனை டைப்ல போகுது. வீட்ல ஒரு செலவு அப்படின்னா மந்த்லி வீட்ல செலவு அப்படின்னா 10 விதமா போகும். கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, வீட்டு வாடகை, காருக்கு பெட்ரோல் போடுறது, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, நம்மளுக்கு செலவு எக்ஸ்பென்சஸ், வீட்ல சாப்பாடுக்கு ஃபுட்டுக்கு வாங்குறது, காய்கறி செலவு, இந்த மாதிரி சண்டே ஆனா மட்டன் செலவு. அந்த செலவு மாதிரியே நம்மளோட வருமானத்தையும் 7 வகையா 8 வகையா இன்னும் டைப் ஆஃப் இன்கம்லாம் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த 7 வகையான பிசினஸ்ல நம்மளுக்கு ஒரு தனி மைண்ட் செட் வேணும். நம்ம ஃபேமிலியில வந்து இது சில ஃபேமிலியில இதெல்லாம் சேல்ஸ் பண்ண பிடிக்காதுன்னு சொல்றதோ, எங்க குடும்பத்துல வீட்டை விட்டு பொண்ணுங்க வெளியில போக கூடாது, நாங்க வேலைன்னா ஆபீஸ் வேலை மட்டும்தான் பார்ப்போம், இந்த மைண்ட் செட் இருக்கிறது. என்ன போதும் அப்பா, எனக்கு டயர்ட் ஆகுது, நான் இந்த ஒரு வேலை பார்த்துட்டு வர்றதுக்கே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும். அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அதெல்லாம் உடைச்சு வெளியில வர மாதிரி சார் சொல்ற மாதிரி இறங்கி அடிக்கும் போதுதான் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும். 7 8 வகையா இன்கம் வந்தா எப்படி இருக்கும்? நான் சொல்ற இன்கம் வந்து நீங்க உடனே நான் காலையில ஒரு வேலைக்கு போவேன், சாயங்காலம் ஒரு வேலைக்கு போவேன், நைட்ல வாட்ச்மேன் வேலைக்கு போவேன், அது இல்ல. அது அது வந்து இன்கம் கிடையாது, அது வந்து வேலை. அப்படி செய்யறவங்க வந்துட்டு கடத்த இடத்துல அடைக்கலாம், ஆனா பெரிய பணக்காரன் ஆக முடியாது. யார் வந்து வேல்யூ கொடுத்து பணம் வாங்குறாங்களோ அவங்க தான் பணக்கார முடியும். டைம் கொடுத்து நான் 5 மணி நேரம் வேலைக்கு வரேன்னா 3 மணி நேரம் வேலைக்கு வரேன், 8 மணி நேரம் வேலைக்கு வரேன் அப்படின்னா அவங்க பணக்காரங்க. இப்போ நம்ம நெட் மார்க்கெட்டிங் ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்லா நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நீங்க 2 பேரை பாக்குறீங்க, அந்த 2 பேர் 4 பேர் 100 பேர் அப்படி போகும்போது அந்த 100 பேர் வேலை பார்க்கறது நமக்கு பணம் வந்துட்டு இருக்கும். ஆனால் நம்ம பாசுறது இந்த 2 பேர் தான். அந்த மாதிரி ஏதாவது சின்ன வேலை செஞ்சு அதில் நிறைய இன்கம் வரும்ல, அந்த மாதிரி தான் பண்ண முடியும். எல்லாரோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நீங்க இருக்கிற நிலைமையில உங்களுக்கு ஒரு 7 8 இன்கம் வந்துட்டு இருக்கு. இங்க பார்த்தா பணம், அங்க பார்த்தா பணம், மேல பார்த்தா பணம், திரும்பி பார்த்தா அஞ்சு பணம், இப்படி நமக்கு ரெகுலரா வந்துட்டு தான் இருக்கும். அதை யாரும் அனுபவிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரே ஒரு இன்கம் வருது, சம்பளம் முடிஞ்சா ஒரு நாள் சம்பளம் போடாம பாரு அப்படின்னு போட்ட உடனே அவ்வளவு பேரும் பிடிச்சி பிடிக்கி லைட்டு பிள்ளை கூட கண்ணு பிள்ளை கூட பிள்ளைக்கு டீஸ் கட்டணும், அது கட்டணும், கடத்தை கட்டணும், வட்டி கட்டணும், அவனுக்கு கட்டணும். அது நிலைமை பாத்தீங்களா? ஒரே ஒரு இன்கம் வச்சு அவ்வளோத்தையும் அடிச்சு போட்டா என்ன நிலைமை வரும்? நீங்க வித விதமான இன்வெஸ்ட்மெண்ட், வித விதமான பணம் வருது, அந்த பணம் வேற எதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி இன்கம் பண்ண சொல்லி யாரும் சொல்லி கொடுத்தது இல்லைங்க. ஃபேமிலி ஆகட்டும் யாருமே சொல்லி கொடுத்தது இல்லை. செலவு வேணா வருது. அப்புறம் அதாவது வீட்டு வாடகை வந்தப்போ செலவு போது தான் தெரிஞ்சது. அப்போ சார் சொன்னது தெரியுது, மல்டி இன்கம், அதாவது மல்டி செலவு வருது, மல்டி இன்கம் தான் அதை ஈக்குவல் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பதான் ரியலைஸ் பண்ணாங்க சார். அதனால மல்டி இன்கம்காக ஓடிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ. இந்த லிஸ்ட்ல எந்தெந்த பிசினஸ் நீங்க பண்ணலாம், உங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிடலாம். புக் ரைட்டிங் நம்ம பண்ணி யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னா அது மூலமா நம்ம இன்கம் சம்பாதிக்க முடியும். வாடகைக்கு நம்ம ஊர்ல இந்த கல்யாணத்துக்குள்ளது, இந்த சாமியான பந்தல், சேர், டேபிள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரெண்டுக்கு எடுத்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது உங்க ஊர் ஏரியால அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இது கொடுக்கலாம். யாருக்காவது பாடுறதுக்கு நல்லா தெரியும், மியூசிக் அந்த மாதிரி எல்லாம் போடுறதுக்கு தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்து அது மூலமா நம்ம இன்கம் கொண்டு வர வைக்கலாம். ஷேர்ஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ் இது பண்ணிட்டு இருக்கலாம். எஸ்ஐபி பண்ணலாம். நல்ல கான்டென்ட் ரைட்டர் அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா யூடியூப்ல கான்டென்ட்லாம் எழுதி மற்றவங்களுக்கு எழுதி கொடுக்கறது மூலமாவும் நம்ம பண்ண முடியும். நம்மளும் நம்மளோட சேனல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். நிறைய இடத்துல எங்க பெரியம்மா ஊர்ல ஒருத்தவங்க வடை பண்ணுவாங்க. அவங்க கொண்டு போய் 10 கடைகள்ல கொடுத்துட்டு வந்துருவாங்க. 10 15 கடைகள்ல அந்த வடையை ஒரு நாளைக்கு ஒரு கடையில 50 20 10 அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சேல்ஸ் ஆகுற மாதிரி வடை வீட்டுல செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவாங்க. பைசா போய் அதுக்கப்புறம் 1 மணி போல காலையில கொண்டு போய் கொடுத்துட்டாங்கன்னா 1 மணி போல பைசா வாங்கிட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சாய் டீ இருக்குல்ல, டீ வந்து பிரெஞ்சைசி மாதிரி அந்தந்த இடத்துல நிறைய ஆபீஸ், ஐடி ஆபீஸ் முன்னாடி நிறைய வேலைகள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடத்துல அந்த மாதிரி இடத்துல டீ ஸ்டால் பிரெஞ்சைசி எடுத்து வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கேக்கு நம்ம வீட்டுல வந்து ஆனிவர்சரி, பர்த்டே, ஏதாவது செலிப்ரேஷன் அப்படின்னா கேக் வந்து நிறைய இப்ப வந்து லேடிஸ் வீட்ல இருந்துட்டு இந்த கேக் பேக்கிங் பண்ணி வீட்ல இருந்தே செஞ்சு கொடுக்குறாங்க. ரொம்ப ஹெல்தியான கேக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். பிஸ்கெட்ஸ் வந்து வீட்லயே நம்ம உமன்ஸ் வந்து பண்ணி கொடுத்து சேல் பண்ணி டப்பா டப்பாவா எக்ஸ்போர்ட் வரைக்கும் பண்ணி கொடுக்குறாங்க. உமன்ஸ் வீட்ல பண்ணி எக்ஸ்போர்ட் வரைக்கும் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கேண்டில் மேக் பண்ணி அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கு. கேண்டில் வந்து இந்த கிறிஸ்மஸ் டைம், நியூ இயர் டைம் நிறைய சர்ச்சில் எல்லாம் இந்த விஷயங்கள் பண்றாங்க. அந்த உமன்ஸ் பண்ணி கொடுத்து சேல்ஸ் பண்றாங்க. அந்த மாதிரி
டோர் மேட்டு, இந்த நம்ம டோருக்கு முன்னாடி போட்டுருப்போம்ல மேட்டு, அதுக்குள்ளது. டியூஷன் கிளாஸ் எடுக்கிறது ஆன்லைன் எடுக்கலாம், ஆஃப்லைன்ல எடுக்கலாம். பர்டிகுலர் டாபிக்ல நம்ம எதுவும் படிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு அம்மா அப்பா இருப்பாங்க, வயசான காலத்துல அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல போய் செட்டில் இருப்பாங்க, இல்லைன்னா வேலைகளுக்காக எங்கேயாவது போயிருப்பாங்க. அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு அதுக்காக போனோம்னா மந்த்லி அவங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது மூலமா சம்பாதிக்க முடியும். நிறைய வந்து அம்மா அப்பா வந்து குழந்தைங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்கு பதிலாக யாராவது இண்டிவிஜுவலா ஒருத்தவங்க பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி பேபியை கொண்டு வந்து டேக் கேர் பண்ணிக்கிறது, ஊருகா போட்டு பிசினஸ் பண்றது, ஸ்டிச்சிங் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சொல்லி கொடுக்கவும் செய்யலாம். அதே மாதிரி நம்மளும் வந்து தச்சு கொடுக்கலாம் மத்தவங்களுக்கு. இந்த நட்ஸ், இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட் ஐட்டம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் பேக்கிங் பண்ணி சின்ன சின்னதா அந்த லஞ்ச் பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களுக்கோ ஆஃபீஸ்க்கோ கொடுத்து விடுற மாதிரி அந்த மாதிரி பேக்கிங் பண்ணி கொடுக்கலாம். நம்ம துர்கா பண்ணிட்டு இருக்க மாதிரி ஸ்வீட்ஸ், குலாப் ஜாமுன், ரசகுல்லா, சூப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். கேட்டரிங் நம்ம சாப்பாடு எடுத்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பியூட்டிஷியன் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா பியூட்டிஷியன் சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம பியூட்டிஷியன் ஒருத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். அந்த பியூட்டிஷியன் காரங்களே வந்து என்னென்ன பண்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்க வந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க, இவங்களுக்கு பியூட்டிஷியன் தெரியும். பியூட்டிஷியன் பண்ணிட்டு நம்ம பூ அந்த கல்யாணத்துக்கு எவ்வளவு பேருக்கு பூ தேவைப்படுதோ அந்த பூவெல்லாம் இவங்களே செஞ்சு கொண்டு போய் கொடுத்துறாங்க. யாரு? பியூட்டிஷியன் ஆட்கள் வச்சு இவங்களே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5000 6000க்கு தகுந்த மாதிரி அந்த கல்யாணத்துக்கு தேவையான பூ எவ்வளவோ இதெல்லாமே இவங்களே கொண்டு போய் கொடுத்துறாங்க. அந்த பியூட்டிஷியன் கேட்டா இவங்களே பொறுத்து கொண்டு போய் அதுல லாபம் வருது. அதே மாதிரி பியூட்டிஷியன் அந்த இடத்துலயே வந்து அந்த கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு மேக்கப் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள், மெஹந்தி, யோகா கிளாஸ், பாடி மசாஜ். எஸ் மேம். இந்த பியூட்டிஷியன்ல வந்து நிறைய பேர் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க, பியூட்டிஷியனா நிறைய படிக்கணும் வைக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு சாரி மட்டும் தான் கட்ட தெரியும். சாரி கட்ட தெரியாதவங்களுக்கு எல்லாம் சாரியை மட்டும் கட்டி விட்டுட்டு அதை அழகா கட்டுறாங்க, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கட்டுறாங்க. ஒருத்தங்களுக்கு சாரி கட்டுறதுக்கு 500 ரூபாய் 4 வருஷத்துக்கு முன்னால. சாரிலயுமே சாரி அயன் பண்ணி கொடுக்கறது, அந்த கரை அந்த ரொம்ப பட்டுச்சாரைக்கெல்லாம் ரொம்ப இது கொடுத்து காஸ்ட்லியா இருக்கும். அந்த கரைகள் நீக்கிறதுக்குன்னு ஒரு அந்த ட்ரை அயனிங் கொடுப்பாங்க. அந்த அயனிங் கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு பைசா. அந்த சாரி நிறைய பேருக்கு கட்ட தெரியாதுன்னு இந்த ஃபோல்டு பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு ட்ரைனிங் எடுத்து அதை வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சாரிக்கு 500 ரூபாய், அதை ஃபோல்டு பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த சாரி எடுத்து அவங்க சுத்திட்டு போனா மட்டும் போதும். அந்த மாதிரி யோகா கிளாஸ் ஆன்லைன்ல சொல்லி கொடுக்கலாம், பாடி மசாஜ் பண்ணி கொடுக்கலாம், ஜும்பா கிளாஸ் சொல்லி கொடுக்கலாம். நிறைய வந்து இப்போ ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் அந்த ஹெல்த்துக்குள்ளது, ஃபிட்னஸ்க்குள்ளது ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அதுவும் வீட்டுல இருந்துட்டே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஜிம் யாராவது நம்ம போயிட்டு இருக்கோம் அல்லது ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை வந்து மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமா நம்ம சம்பாதிக்க முடியும். இந்த யோகா கிளாஸ் அப்படிதான் பண்ண முடியும், ஜும்பா கிளாஸ் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சின்ன சின்ன பொட்டி கடைகள் மாதிரி நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க அவங்க வந்து பிசிக்கலி சேலஞ்சு. அவங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, அவங்க உள்ள இருக்காங்களா என்னன்னு தெரியல, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து நம்ம எம்எம்ஜி ஸ்டூடெண்டா வந்தாங்க. இப்போ அவங்களோட இன்கம் 2-3 வகையான இன்கம் நம்ம தமிழ்நாட்டுல நினைச்சு பார்க்க முடியுமா? பிசிக்கலி சேலஞ்சு ஒரு பர்சன் 2-3 வகையா இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து இன்கம் வருது. சரி, இப்ப லாஸ்டா எல்டிஎஸ் நடந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு. சரி, இதுல ஒரு இன்கம் வருது, இதுல ஒரு இன்கம் வருது, இதுல ஒரு 10-15 வருது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல நினைச்சு பார்க்க முடியுமா? வந்து ஆபீஸ் போறவங்களுக்கு ஷர்ட் அயன் பண்ணி கொடுக்கறது, ட்ரெஸ், இந்த புது புது கடைகள் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ட்ரெஸ் வந்து ஃபோல்டு பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ள நம்ம போட்டு கொடுக்கணும். இது திருப்பூர் அந்த சைட்ல நிறைய நடக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த பாக்ஸ் ஃபோல்டிங் பண்றது அதுக்குன்னு தனியா ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம கார் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து யாரும் ரெண்டுக்கு கேட்டாங்க அப்படின்னா கொடுக்கலாம். நம்மளோட நிலம் இருக்குது, அந்த இடத்துல எதுவுமே பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணலாம். நிறைய ஆக்ட்ரஸ் வந்து இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க இடம் வாங்கி போட்டு அதை வந்து ஷூட்டிங் கொடுக்கறது, மத்த ஏதாவது அந்த இடத்துல அந்த பொலிட்டிஷியன்ஸ் ஏதாவது மீட்டிங்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல அதுக்கு கொடுக்கறது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது அட்டன் பண்றாங்க அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கறது. இது வந்து நிறைய ஆக்ட்ரஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம வீடு இருக்குது அப்படின்னா அதை வாடகை கொடுக்கறது, அது எவ்வளவு எந்த இடத்துல எவ்வளவு ஷார்ப்பா அதை கொடுத்து வாங்கணும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஆப் மாதிரி நீங்க கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி டெக்னாலஜி அந்த விஷயங்கள் தெரியுது அப்படின்னா அந்த மாதிரி பண்ண முடியும். கோகனட்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வந்து தேங்காய் வந்து நிறைய தேவைப்படும். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஊர்கள் அப்படின்னா நிறைய முட்டை, வீட்டுக்கு வீடு சமைக்கிறதுக்கு முட்டை, அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க. எங்க ஊர்ல ஒரு விஷயம் நடக்கும். ஒருத்தர் வந்து வருவாரு, அவர் வந்து ஒரு டெம்போ மாதிரி, சின்ன சைஸ் டெம்போ மாதிரி ஒன்று கொண்டு வருவாரு. அவர் வந்து அந்த ஊர்ல கிடைக்கிற விஷயங்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிருவாரு. அதாவது புளி ஊர்ல கிடைக்கும் இல்லையா, புளி கிடைக்கிறது, அரிசி, விதவிதமான அரிசி இருக்கும் ஊர்ல, அந்த அரிசி இதெல்லாம் அவர் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போவாரு. ஆனா அவரு கொண்டு போய் டவுன்ல கொண்டு போய் அதை அப்படியே டபுள் ரேட்டுக்கு வச்சு விற்பாரு. இங்க நம்மள்ட்ட 1 கிலோ புளி 30 ரூபாய்க்கு வாங்கினாருன்னா அங்க 1 கிலோ புளி 60 ரூபாய்க்கு கொண்டு போய் விற்பாரு. இப்படி நம்மளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாங்கிக்க வேண்டிய சேல் பண்றது மூலமா நம்மளுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கும். நிறைய இடத்துல வந்து மில்க் வந்து அவைலபிள் இருக்காது. அவங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் போய் வாங்கிட்டு வர மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதை நம்ம வீட்டுக்கு வீடு கொண்டு போய் கொடுத்து அது நம்ம பண்ணலைனாலும் வேற யாருக்காவது நம்ம வாங்கி கொடுத்து அவங்கள சேல்ஸ் பண்ணி தர சொல்லி அந்த மாதிரி பைசா வாங்கலாம். நிறைய இடத்துல வந்து சோப்பு, பேட்ஸ், ஷாம்பு இது மட்டுமே நிறைய லேடிஸ் வந்து சேல்ஸ் பண்றாங்க. அந்த லேடிஸ்க்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் எல்லாமே சேல் பண்றது மூலமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில இடத்துல நம்ம சைலண்ட் பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம்.
நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது. இதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதையும் ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கலாம். கார் வாஷ், பைக் வாஷ் இது பண்றது மூலமாவும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். பூண்டுலாம் உரிச்சு ஒரு பாக்ஸா போட்டு வச்சிருப்பாங்க. கத்தரிக்காய் கட் பண்ணி டப்பால அடைச்சு வச்சிருப்பாங்க. முருங்கைக்காய் கட் பண்ணி டப்பால அடைச்சு வச்சிருப்பாங்க. கேட்டா அது 40 ரூபா, ஒரு 4 பீஸ் தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு புது இது வந்து இருக்கு. இப்ப ரிசப்ஷன்ல நிப்பாங்க இல்லையா 2 பேர் வரவேற்பாளர். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பூ கொடுப்பாங்க, எங்க இதுல வந்து சந்தனம் பூ கொடுப்பாங்க. ஸோ அது வந்து வீட்டுல உள்ளவங்க செய்ய முடியல, இப்ப பிஸி ஆயிட்டாங்க, ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. வெளியே வந்து 2 ஆளை கூப்பிட்டு 2 கேர்ள்ஸ் லேடிஸை கூப்பிட்டு அது ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா. எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எதெல்லாமா யோசிக்கீங்களா, ஏன் சம்பாதிக்கிறதுக்கு யோசிக்க மாட்டேங்க? இன்கம் எனக்கு நான் என் பொண்ணுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும், அதை செய்யணும், என்னெல்லாமோ யோசிக்காங்க. எப்படி இல்லாம கற்பனை பண்றாங்க. இன்கம் பண்ணதுக்கு ஏன் யோசிக்கல? எவன் படம் எங்க எடுத்தான், இவன் படம் ஓடிச்சு, இவன் படம் ஓடல, இந்த படம் கதை எவ்வளவு, அதெல்லாம் பண்ணீங்களா? உங்க இன்கம் பிளான் பண்ணுங்களா? நான் வீட்டுல நான் இந்த பில்டிங்ல அவ்வளவு பேரும் தின்னுட்டு வீட்டுல இருக்காங்க. இந்த 306ல வந்து அவங்க வந்து எல்லார் வீட்டுக்கும் சமையல் 4 வீட்டுக்கு சமையல் பண்ணி கொடுக்காங்க. அதை யோசிப்பாங்க. எங்க அவ்வளவு தின்னுட்டு அப்படி தரையை தொடச்சிட்டு சாப்பிட்டீங்களா, உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன கறி அப்படின்னு பேசிட்டு இருக்கு. இது 4 வீட்டுக்கு போயிட்டு சமையல் பண்ணி கொடுத்துட்டு பறன்னு பறந்துட்டு பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கு. இது ஏன் யாரும் யோசிக்கல? நம்ம டீம்ல ஒருத்தவங்க வந்து வயசானவங்க, அவங்கள கிளீனிங் பண்ணதுக்கு அந்த மாதிரி சர்வீஸ் பண்றது, அவங்களே ஹெல்ப் பண்றது, என்ன இல்லாம யோசித்தா பணம் சம்பாரிச்சுட்டே இருக்கலாம். ஏன் பண்ணல? யோசித்தா எப்படி இல்லாம பணம் பண்ணலாம். பணம் நல்லா பண்ணுவோம், அப்புறம் நல்ல சமயம் வரும்.